சங்கீதம் 77. எதுத்தூன் என்னும் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். 15வது போதக சங்கீதம். நெருக்கங்களில் இருந்து மீட்பது பற்றிய உபதேசம். 77வது சங்கீதத்தின் முதல் பகுதி ஆத்தும வருத்தத்தோடும் முறையீடுகளோடும் ஆரம்பமாகிறது. இந்த சங்கீதம் ஆறுதலான வார்த்தைகளோடும் உற்சாகமான வார்த்தைகளோடும் முடிவு பெறுகிறது. சங்கீதக்காரர் தனிப்பட்ட முறையில் துக்கத்தோடு இருக்கிறார். தன்னுடைய வேதனைகளை எல்லாம் தேவனிடத்தில் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய வருத்தங்களை எல்லாம் முறையிடுகிறார். கர்த்தர் தம்முடைய சபையின் மீது கரிசனையோடு இருக்கிறார். கர்த்தருடைய கிருபையும் கரிசனையும் விசுவாசிகளுக்கு ஆறுதலான செய்தி. இஸ்ரவேல் ஜனத்தார் சிறையிருப்பில் இருந்தபோது இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஒருவேளை இது பாபிலோனருடைய தேசத்தில் அவர்கள் சிறையிருப்பில் இருந்த காலமாய் இருக்கலாம். சங்கீதக்காரர் மிகுந்த மன வருத்தத்திலும் கவலையிலும் இருக்கிறார். இதனால் அவருடைய ஆவி தொய்ந்து போயிற்று. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு இதுவரையிலும் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நமக்கு பிரச்சனைகள் வரும்போது தேவன் நமக்கு செய்த பூர்வகாலத்து நன்மைகளை தியானித்து பார்ப்பது நமக்கு நலமாய் இருக்கும்.